என்எஸ்ஏ ஆஸ்ட்ரோ சேனலை தொடர்பிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாதகம் ப்ளஸ் கைரேகை ரெண்டுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணி சில பேருக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி டிக்கெட் யோகம், ஜாக்பேட் எதிர்பாராத பணம் வரும் ஏற்படும். சில பேர்லாம் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள கேஸ் நடந்திருக்கும். அந்த கேஸ் இவங்களுக்கு சாதகமாக வருமா? அதுக்கு உண்டான கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கணும்? அதேமாரி உங்கள் கைரேகையிலையும் ரேகையோட பொசிஷன் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும், இதை தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து தெளிவாக, அதாவது எளிதில் புரிகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்க்கும்போது ஒரு குழப்பமாக உள்ளே போய் ரொம்ப டீப்பாக சொல்லி அது வந்து உங்களுக்கு ஒரு புரிஞ்ச மாதிரியே இருக்கும், புரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, தெளிவாக உங்களுக்கு புரியும். பேசிக்காக ஜாதகம் தெரிகிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விதிகள்லாம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ வந்து ஜாதகம் இருக்கிறவங்க ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி கைரேகை, ஜாதகம் இல்லாதவங்களும் கைரேகைகளை பார்த்துக்கலாம், ஜாதகம் இருக்கிறவங்களும் கைரேகைகளை பார்த்துக்கலாம். அதனால ஆண்கள் வந்து வலது கை பாருங்க, பெண்கள் வந்து இடது கை பாருங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தட் மட்டும். சரி, இப்போ வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், ஜாக்பாட், லாரி டிக்கெட், கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம், இதெல்லாம் உங்களோட ஹாரோஸ்கோப்ல என்ன மாதிரி பொசிஷன் இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பக்கத்தில் ஒரு சார்ட் வரும், அதை பாருங்க. ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம், அடுத்தது கைரேகை பற்றி பார்ப்போம். இப்போ உங்க ஜாதகத்தில் லான்னு இருக்கும் பாருங்க, அதுதான் உங்களோட லக்னம். அதை பேஸ் பண்ணி தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபங்கள் ஈட்டணும்னா உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. எந்த லக்னம் வேணா நீங்க இருங்க. ஆனா பேசிக்கா உங்களுக்கு வந்து இப்போ வந்து மீன லக்னம்ன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மீன லக்னம், அந்த மீன லக்னம் வந்து அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 8ஆம் இடம் வரும். அந்த 8ஆம்ன்றது துலாம்ன்ற மாதிரி வரும். அந்த துலாம் லக்ன அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன், மீன லக்னம் அதிபதி சொல்லக்கூடிய குரு. அதிபதியை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா இந்த சார்ட்டை பாருங்க. எந்தெந்த பாவத்துக்கு, எந்தெந்த லக்னத்துக்கு என்னென்ன கிரகங்கள் அதிபதி சொல்லக்கூடிய அமைப்பு வரும். இது வந்து சூரியன் சந்திரன் மட்டும் ஒரு ஒரு பாவத்தின் அதிபதிகள், மற்ற எல்லாமே இருபாவ அதிபதிகள் சொல்லக்கூடியவங்க வருவாங்க. சனீஸ்வரனே பார்க்கும்போது கும்பத்துக்கும் மகரத்துக்கும் வருவாங்க. மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் குருவே அதிபதியாக வருவாங்க. அதனால இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து நீங்க வந்து கரெக்டா மீன லக்னமா இருக்கிறீங்க. அந்த மீன லக்னம் வந்து அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 8th பிளேஸ் சொல்லக்கூடிய பாவகம் தான் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து உங்க ஜாதகத்துல அதே பாவத்துல இருக்கலாம், இல்லைன்னா ரிஷபத்துல இருக்கலாம், இல்லைன்னா மீனத்துல கூட இருக்கலாம். இந்த 3 இடத்துல இருக்கிறாராம் பாருங்க. நெக்ஸ்ட் உங்க லக்ன அதிபதி சொல்லக்கூடியவங்க லக்னத்துக்கு 11th பிளேஸ்ல, இல்ல முக்கியமா தனஸ்தானம் 2ஆம் இடம். இது வந்து 3 பாயிண்ட் தாங்க. இந்த 3 பாயிண்ட் அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி, மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி யாரும் பாருங்க, செவ்வாய் வருவாங்க. அந்த செவ்வாய் வந்து பிளஸ் லக்ன அதிபதி குரு, இவங்க 2 பேருமே இணைந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம், 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம். அந்த 2 அதிபதிகள், தனக்காரகனும் தனஸ்தான அதிபதி சொல்லக்கூடியவங்க லக்னாதிபதியும் அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து 11ஆம் இடத்துல இருந்து அந்த 8ஆம் இடத்து அதிபதி சொல்லக்கூடியவங்க சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையோ, உச்சம் பெற்ற நிலையோ, ரிஷபத்திலேயோ, துலாத்திலேயோ இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து குருவோட தசைகள் நடந்தாலும் சரி, குருவோட புத்திகள் நடந்தாலும் சரி, செவ்வாயோட தசைகள் நடந்தாலும் சரி, செவ்வாயோட புத்திகள் நடந்தாலும் சரி, உங்களுக்கு நடந்துன்னா அந்த கால பீரியட் நீங்க நோட் பண்ணி பாருங்க. உங்க ஹாரோஸ்கோப்ல என்ன தசைகள் நடக்குதுன்னு பாருங்க. குரு தசை நடந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் உங்க ஹாரோஸ்கோப்ல இருந்ததுன்னா நீங்க தாராளமா இந்த ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், அதே மாதிரி லாட்டரி டிக்கெட், உங்களுக்கு லக்கியான எண் சொல்லக்கூடிய 3ஆம் எண் வரும். ஏன்னா குரு வந்து 3ஐ குறிக்கூடிய எண். அதே மாதிரி தனஸ்தானம் சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ஆம் எண். அப்போ வந்து இந்த நம்பர்ல நீங்க கூட்டு எண் உங்களுக்கு வந்து லாட்டரி டிக்கெட் யோகம் அடிச்சாலும் சரி, ஜாக்பேட், லூடோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களாலும் சரி, அதுல உங்களுக்கு அதிகப்படியான லாபம் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லாபங்கள் தரக்கூடிய அமைப்பு. இதுதான் உங்களுக்கு சிம்பிள் விதி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அதுல இருந்து 8ஆம் இடத்து பாவாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி உங்க லக்னத்து 2ஆம் இடத்து அதிபதி சொல்லக்கூடியவங்க எந்த அதிபதியா வராங்களோ அந்த அதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும். இப்போ வந்து சில பேர் கேட்கலாம், இப்போ மீன லக்னத்துக்கு குரு வந்து 11ஆம் இடத்துல இருந்தா நீச்சமாச்சு சொல்லுவாங்க. கூட தனக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை இணைந்திருக்கிறாங்க. அவர் வந்து நீச்சபங்க ராஜகம், ஏன்னா அவர் உச்சம் பெற்று குருவும் நீச்சபங்க ராஜகன்ற காம்பினேஷன் வருவாங்க. இது அஸ்ட்ராலஜி ரீதியாக ரொம்ப நுணுக்கமாக போகிற மாதிரி இருக்கும். அதனால சிம்பிளான விதி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை அப்ளை பண்ணி பாருங்க. ஆனால் முக்கியமாக இது தசா புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். இல்லைன்னா அது வந்து இருந்தும் நம்மளுக்கு பலன் இல்லை, அந்த தசைகளோ புத்திகளோ வரலன்னா நம்ம வந்து இந்த ஜாக்பாட், லூடோ, அதிர்ஷ்டங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படாது சொல்லக்கூடிய இல்லை. இந்த அமைப்பு இருந்ததுன்னா கேஸ் மூலியமாக உங்களுக்கு எதாவது ஒரு கேஸ் வாங்கியிருந்தா கூட சரி, அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது எந்த மாதிரி கேஸாக இருந்தாலும் சரி, அது பணத்தை குறிக்கக்கூடிய கேஸான்ற மாதிரி இல்லை, ப்ராப்பர்ட்டி, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி மூலையில் உங்களுக்கு வந்து கேஸ் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஜாதக ரீதியாக பார்த்துறோம். இப்போ கைரேகை படி நம்ம வந்து பார்த்துருவோம். கைரேகை படி பார்க்கும்போது ஆண்கள் வந்து வலது கையை பாருங்க, பெண்கள் வந்து இடது கையை பாருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ரேகைகள் பக்கத்தில் உங்களுக்கு வந்து சாட்டில் வந்துடும். அதுபடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்க. இதில் வந்து நான் சொல்லக்கூடியது 2 கையிலையுமே, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வலது இடது 2 கையிலுமே இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்ததுன்னா இன்னும் கூடுதல் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு நம்ம கொண்டு போவோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குரு விரல் சொல்லக்கூடியது நல்லா வலுத்திருக்கும். குரு விரல்ன்றது இதுதான், ஆள்காட்டி விரல் சொல்லக்கூடியது தான் குரு விரல்.
இந்த குரு விரல் நிறைய பேருக்கு வலுத்திருக்கலாம், சில பேருக்கு டவுனா கூட இருக்கலாம். ஆனா சூரிய விரல் சொல்லக்கூடியது பாருங்க, இந்த சூரிய விரல் அந்த சார்ட்ல பாருங்க. இந்த சூரிய விரல் சொல்லக்கூடியது அதிகப்படியா வலுத்து இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் அது கூட பார்க்கும்போது இந்த சனி விரலுக்கு பக்கத்துல வரணும் சூரிய விரல். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த சார்ட்ல பார்க்குற மாதிரி சனி விரல் பக்கத்துல வந்ததுன்னா உங்களுக்கு வந்து லாட்டரி டிக்கெட் யோகம், எதிர்பாராத பண வரவு ஏற்படும், ஜாக்பாட் சொல்லக்கூடிய அமைப்பு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா அது பெரிய அளவு லாபங்கள் வரும். மற்றவங்க சொத்து, அதாவது சில பேர்லாம் பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தால் கூட சில பேர் அவங்க நல்லா வசதியான அமைப்பில் இருந்தால் எனக்கு அந்த சொத்து வேணாம், என் தம்பிக்கு கொடுத்துருங்க, என் அண்ணனுக்கு கொடுத்துருங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி மூலியமும் உங்களுக்கு சொத்து மூலியமாக வந்து சேரும். அதே அப்படி பார்க்கும்போது இந்த சூரிய விரல் சொல்லக்கூடியது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த சனி விரலை பார்த்த மாதிரி சாயக்கூடாது, கொஞ்சம் பெண்டாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் கம்பேர் பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி அந்த சனி விரலுக்கும் சூரிய விரலுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. சில பேர்லாம் பார்க்கும்போது கேப் இருக்கும், அந்த மாதிரி கேப்லாம் இருக்கும். கையை எப்படி அணைச்சி வைக்கும்போது கேப் இருக்கும், இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லைன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்பு. நெக்ஸ்ட் விதி சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த விதி ரேகையை சொல்லக்கூடியது. நிறைய பேர் கைரேகையில் பார்க்கும்போது விதி ரேகை ஷார்ட்டாக இருக்கும், சில பேருக்கு பார்க்கும்போது மணிக்கட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக சனி மேடம் நோக்கிற மாதிரி போகும். அப்போ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கணும். விதி ரேகை ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு சனி மேடம் நோக்கிற மாதிரி பயணிக்கக்கூடிய அமைப்பு. அங்கேருந்து ஒரு கனெக்ட் ஆகும். வி ஷேப்பில் உங்களுக்கு வந்து சூரிய மேட், அதாவது சூரிய விரல், ரிங் ஃபிங்கர், சூரிய விரலை நோக்கிற மாதிரி ஒரு விதி ரேகை அப்படி பயணிக்கும். அப்போ வந்து இந்த வி ஷேப் வடிவங்கள் வர்றதுனால உங்களுக்கு அது மூலியமா அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய அமைப்பு, பண வரவு ஈர்க்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் போகும். இந்த மாதிரி ரேகைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னக்கூடிய அமைப்பு, உங்கள் ஜாக்பாட், லூடோ, லாட்டரி டிக்கெட் ஆகும், இந்த மாதிரி அமைப்புலாம் இருந்ததுன்னா எதிர்பாராத பண வரவு ஏற்படும். அதே மாதிரி உங்கள் பேரில் எதனா கேஸ் எதனா நடந்திருந்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். அடுத்தது சில பேர் கைரேகைகளை பற்றி பார்க்கும்போது ரெட்டிஷாக இருக்கும். இந்த கைரேகை போட்டோ பாருங்க, ரெட்டிஷாக இருக்கும். எல்லா விறகுலேருந்து பார்க்கும்போதும் மேடுகள்லையும் சரி நல்ல ஒரு ரெட்டிஷாக இருந்ததுனாலே மணி ஈர்க்கக்கூடிய கைரேகை. அப்போ இவங்களை முன்னிறுத்தி நம்ம ஏதாச்சும் ஒரு, இப்போ உங்க லைஃப் பார்ட்னர் அவங்களோட கைரேகையில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு, இல்லை இவங்க கணவரோட கைரேகையில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா இவங்க பேர்ல நீங்க ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயம் வாங்கி போடக்கூடிய அமைப்பு, இவங்க பேர்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து நிறைய லாபங்கள், டபுள் மடங்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும். அதே மாதிரி சில பேர் கைரேகை கையில் பார்க்கும்போது அப்படியே வேர்க்கும், ஈரப்பதம் இருக்கும். அந்த மாதிரி கைரேகை இருந்தாலும் ரொம்பவே யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய கைரேகை. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த சூரிய மேடு, இந்த சூரிய மேட்டில் இந்த பிரமிடு ஷேப் வடிவங்கள் வந்தாலும் சரி, ஸ்டார் குறியீடுகள் மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வடிவங்கள் வந்தாலும் சரி, அதை தவிர்த்து இந்த திருசுலம் சொல்லுவோம், ரேகைகள் வந்து மேல் நோக்கம் போய் அந்த ரேகை வந்து ரிங் ஃபிங்கர் பார்த்த மாதிரி திருசுல ரேகைகள் வந்தாலும் சரி, இந்த அமைப்பு இருந்தாலும் உங்கள் கைரேகையில் அதிர்ஷ்டங்கள் தரும். அது உங்களுக்கு ரொம்பவே லக்கான ரேகை மேடுகள் சொல்லக்கூடிய ஆக்டிவேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்குரி அமைப்பை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த விதி ரேகையோட ஃபிஷ்குரி கனெக்ட் ஆகுதும், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஆயில் ரேகையோட ஃபிஷ்குரி கனெக்ட் ஆகுதும், இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு வந்து லாட்டரி டிக்கெட் யோகம் சொல்லக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும். லாட்டரி டிக்கெட் யோகம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் கூட அதர் ஸ்டேட்லலாம் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான். அப்போ வந்து இந்த மாதிரி ரேகைகள் விதி ரேகையிலேருந்து கனெக்ட் ஆனாலும் சரி, ஆயில் ரேகையில் உங்களுக்கு ஃபிஷ்குரி அமைப்பு இருந்தாலும் சரி, இதுவும் உங்களுக்கு வந்து லக் அடையக்கூடிய அமைப்பு, சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. சில பேர்லாம் பார்க்கும்போது ரொம்ப வளர்ச்சிகள் டவுனாக இருப்பாங்க. திடீர்னு பெரிய அளவில் ஒரு வசதி வாய்ப்புகள் அவங்க வந்து தேடி வரும். அது வந்து லாரி டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஜாக்பாட்டாக இருந்தாலும் சரி, அதுலேயே நீங்கள் போக வேணாம். நீங்கள் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அந்த பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் டெவலப் ஆகும். மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கூட உங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து தேடி வரும். அதனால இப்போ நான் சொன்ன ரேகைகள் பார்க்கும்போது எளிதில் பார்க்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி ஜாதக மெத்தட்லையும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஏதாச்சும் ஒரு 2 அமைப்பு உங்கள் கையில் இருக்குங்களா, இல்லை 1 தான் இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல. நம்ம தேவைகளுக்கு பூர்த்தி ஆகும். நம்மளுக்குன்னு ஒரு வீடு, வாகனங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடலாம். அதனால இது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வளர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போவோம். இதில் முக்கியமாக நம்ம வந்து கைரேகையில் இந்த குருமேடு நல்லாயிருக்கும். குருமேடு ரொம்ப பள்ளமாகவும் இருக்கிற, ஷார்ட்டாகவும் இருக்கிற, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா சில விஷயங்களை கம்பேர் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது மட்டும் இருந்துட்டா மட்டும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. தனக்காரகன் குரு, அந்த குரு மேட்டில் நல்ல சைன் இருந்தாலும் சரி, அந்த குரு மேட் நல்ல ஒரு உப்பலான அமைப்பில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து வளர்ச்சிகள் பெறக்கூடிய கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு. சரி, இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான ரீப்ளை உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துட்றேன். அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.